2 பேருமே தாய் பாசத்துக்கு கட்டுப்பட்டவங்க, தாயை தெய்வமா மதிக்கிறவங்க, தாய் சொல்லை தட்டாதவங்க, தாயை விட ஒரு தெய்வம் இல்லைன்னு நம்புறவங்க. அதனாலயோ என்னவோ எங்க 2 பேருக்கும் அந்த தாய்மையை வந்து அவ்வளவு தூரம் நாங்க புனிதப்படுத்தணும். அவர் சொல்றாரு, ஒரு தடவை அன்னை சத்யா மறைஞ்சிட்டாங்க. மறைஞ்ச உடனே ராஜாமணி அம்மாவுக்கு ஒரு 2 நாள் உடம்பு சுகவீனமா போயிடுச்சாம். அந்த சுகவீனமா போன அந்த அந்த 2 நாளும் அண்ணன் எம்ஜிஆர், அன்னை ராஜாமணி கூட தான் இருந்தாங்க. அது சொல்றாரு, ஒரு காரணம் சொல்றாரு. ஏன் நாங்க குடும்ப பாசமா இருந்தோம் தெரியுமா? 1952ல 1952ல எனக்கு சுவாமிமலையில கல்யாணம் நடக்குது. கல்யாணம் நடந்த பிறகு பாருங்க, அந்த கல்யாணத்துல திரு எம்ஜிஆர் அண்ணன் தான் சொல்றாரு. அண்ணன் எம்ஜிஆர் தான் எல்லாருக்கும் சாப்பாடு போட்டவரு. அது மட்டும் இல்ல, என்னையும் கமலாவையும் உட்கார வச்சு அவர் தான் சாப்பாடு போட்டாரு. அதுக்கப்புறம் அவரை உட்கார வச்சு நான் சாப்பாடு போட்டேன். அந்த திருமண விசேஷத்துக்கு பின்னால தான் எங்க குடும்பம் நட்பு இருக்குச்சு.